அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம், இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பைகளைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நாங்கள் ஊழியத்தின் நிமித்தம் அநேகருக்கு குப்பையாகவும் அழுக்காகவும் இருக்கிறோம் என்று. பாருங்க, எல்லாருக்கும் தெரியுது பார்த்தீங்களா? டிஷ்யூ பேப்பர். இந்த பேப்பரோடைய யூஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்க்கும்போது அவ்வளவு பியூராக ஒயிட் கலரில் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதை இப்படி தொடச்சி இப்படி சுருட்டி அப்படி குப்பை தொட்டியில் என்ன செஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு துடைத்து போடுகிற ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பிரதர் என்கிட்ட சொல்கிறாரு, பிரதர், என் கூட பிறந்தவங்களையெல்லாம் நான் ரொம்ப நேசிக்கிறவன், அவன் என்ன ஒரு செருப்பாக கூட என்ன அவன் மதிக்கலைன்னு. சகதிப்படாமல் இருக்க, முள்ளு படாமல் இருக்க, கால் சுடாமல் இருக்க செருப்பை நம்ம போடுவோம். அது வீட்டுக்குள்ளே வரும்போது வெளியில் கழட்டி வச்சுட்டு தானே போவோம் பிரதர். என் கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன அப்படி தான் முள்ளு படாமல் இருக்க, சகதி படாமல் இருக்க, வெயில் படாமல் இருக்க என்னை யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் எங்கே கலட்டி விடணுமோ இன்றைக்கி சொத்து விஷயத்தில் என்னை சுத்தமாக கலட்டி விட்டுட்டாங்கன்னு நிறைய பேர் புலம்புவாங்க. ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் தேவைகளுக்காக பயன்படுத்துவாங்க. தேவைப்படும் போது கடவுளாக தெரிஞ்ச நம்ம தேவை முடிஞ்ச உடனே குப்பையாக மாறிடுறோம், அழுக்காகவும் அசிங்கமாகவும் மாறிடுறோம். இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் இந்த டிஷ்யூ பேப்பர் மாதிரி எல்லாராலையும் துடைக்கப்பட்டு, எல்லாராலையும் சுருட்டப்பட்டு, எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு ஒரு மூலையில் இல்லாட்டி ஒரு குப்பை தொட்டியில் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்தாரா. உன்னை நிறைய பேர் குப்பைன்னு சொன்னான்னா சந்தோஷப்படு. ஏன்னா ஆண்டவர் உன்னை தூக்குகிற இடமே அதுதான். குப்பையிலிருந்து உனக்கு உயர்வு எங்கே வரையும் தெரியுமா? வீடு வரையும் இல்லை, ஊர் வரையும் இல்லை, ஒரு வேலை வரையும் இல்லை, கோபுர வரையும் ஆண்டவர் உன்னை கொண்டு போவார். இன்னைக்கு என் வாழ்க்கையை பற்றி பலமுறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அன்புக்காக ஏங்கினவன் நான். யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களான்னு வாலிப நாட்களில் ஏமாந்தேன். சில மாயமான அன்பு, மாயமாலமான அன்பு. நீ இல்லைனா நான் இல்லை, நான் இல்லைனா நீ இல்லைன்னு நிறைய பேரை பார்த்து டைலாக் பேசுவான். நீ இல்லைனா செத்துருவேண்டி, நீ இல்லைனா எனக்கு உலகமே இல்லடி அப்படின்னு எல்லாம் பேசுவான். இதை பார்த்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. நீங்கள் நான் சொல்ல வர ஊழியத்தின் நிமித்தம் நிறைய கஷ்டங்கள் உண்டு, நிறைய அவமானங்கள் உண்டு. நிறைய பேர் திட்டுவாங்க, நிறைய பேர் கேவலமாக பேசுவாங்க, மதிக்கக்கூட மாட்டாங்க. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சது, இந்த குப்பையாகிய எங்களை, அழுக்காயிருந்த எங்களை கர்த்தர் கோபுரத்தில் வைத்தார். இன்னைக்கு ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, தேவ பிள்ளையே, தேவ மனுஷனே, உன் கையை உயர்த்துவனா உன்னை பார்த்து சொல்லுவரேன், குப்பையாயிருக்கிற உன்னை கோபுர வரையும் அவர் கொண்டு போகிறார். ஒரு ஆமேன். அழுக்கா இருக்கிற உன்னை அலங்காரமாய் மாற்ற போகிறார். ஒரு ஆமேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் குப்பை மாதிரி ஆயிட்டேன், நான் எல்லாருக்கும்
அலங்காரமாக தெரிஞ்ச நான் இன்னைக்கு ரொம்ப அழுக்காயிட்டேன்னு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன். தங்கச்சி, தம்பி, யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாத, யார்கிட்டையும் போய் பேசிடாத. அதனால உங்களை பார்த்து சொல்ல வரேன், குப்பை மாதிரி இருக்கியா? அந்த பிரதர் சொன்னாரே, செருப்பை விட கேவலமா நடத்துறாங்க பிரதர். ஒரு மாடு அடிபடுகிறது மாதிரி வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. இங்க நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், டிஷ்யூ பேப்பரா இருக்கியா? தொடச்சிட்டு கீழே போட்டுட்டாங்களா? நீ துடைக்கப்படும் போது அநேகருக்கு தேவைப்படுகிறாய். துடைச்ச பின்னாடி குப்பை தொட்டியில தான் விழுற. தூக்கி எரிஞ்சிடறாங்க பாத்தியா? இன்னைக்கு சில உறவுகள் தேனே, பாலே, அமுதமே, முத்தேனெல்லாம் பார்க்கும் கொஞ்சம் ஏமாந்துராத. கர்த்தர் குப்பையா இருக்கிற உன்னையும் அழுக்கா இருக்கிற உன்னை கோபுரத்திலையும் அலங்காரமாக வைப்பார். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் பேசின சில வார்த்தைகள் சில பிள்ளைகளை தொட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கலாம், விஷத்தை குடிச்சுக்கலாம், வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு எல்லாம் அன்புக்காக ஏங்கி ஏமாந்து ஆண்டவரே கிறுக்கனை போல கிறுக்கியை போல ஆகிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளையும் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.